வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல் பிசாரே கிளிக்ஸ். நான் உங்கள் ராஜ். ஊட்டி சீரியஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி டீ ஃபேக்ட்ரி, டீ மியூசியம் அண்ட் சாக்லேட் ஃபேக்ட்ரி. இந்த பிளேசஸை தான் நாம் இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஊட்டியில் நாம் போன டைம் மான்சூன் சீசன் முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு தாங்க சொல்லணும். எங்கே பார்த்தாலும் ஒரே மலை, சேறு, சகதி. ஆனால் இந்த பிளேஸில் நமக்கு பெருசாக ரெயின் ப்ராப்ளம் எதுவும் இருக்காதுங்க. ஏன்னா இங்கே நம்ம விசிட் பண்ண போகிற மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் இன்டோர் பிளேசஸ் தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே இந்த வியூவை பாருங்கள். இங்கே உள்ள டிக்கெட் கவுண்டரில் செம்ம கூட்டங்க. அங்கே அப்படியே வரிசையில் நின்று டிக்கெட் எடுத்து இந்த ஃபேக்ட்ரியை விசிட் பண்ணலான்னு போயாச்சு. இங்கே 10 rupees பெர் ஹெட்டுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே இந்த டீ ஃபேக்ட்ரியை பற்றின சில டெம்ப்ளேட்ஸ்லாம் வச்சுருந்தாங்கங்க. ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கு வித்தியாசமாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்ததுங்க. இங்கே டைப் ஆஃப் டீ, ஆரிஜின் ஆஃப் டீ, ஹிஸ்ட்ரி ஆஃப் டீ, இதை பற்றின தகவல்கள்லாம் இந்த டெம்ப்ளேட்டில் இருந்ததுங்க. இந்த டீ ஃபேக்ட்ரி எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா, ஊட்டியிலேருந்து தொட்டப்பட்டா பீக் போகிற வழியில் மேல்கோடம்பண்டுங்கிற பிளேஸில் இருக்குங்க. ஊட்டி சிட்டிலேருந்து இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 kilometers. இது ஊட்டி ஹில்ஸில் 1839 மீட்டர் ஹைட்டில் அமைஞ்சிருக்குது. இதோட தனி சிறப்புன்னு கூட சொல்லலாங்க. ஊட்டியில் ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேஸில் இந்த டீ ஃபேக்ட்ரியும் ஒன்றுங்க. இந்த டீ ஃபேக்ட்ரிக்குள்ளே போனீங்கன்னா டீ எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஸ்டெப்ஸை கம்ப்ளீட்டாக நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. டீ பிளான்ட்லேருந்து டீ லீவ்ஸை பறிச்சுட்டு வந்து அதை காய வச்சு உலர்த்தி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை டிஃப்ரெண்ட் ஸ்டேஜில் ட்ராவல் பண்ணி கடைசியாக நமக்கு அந்த டீ பவுடராக கிடைக்கிற வரைக்கும் கம்ப்ளீட் ஸ்டெப்ஸ் இங்கே நம்ம பார்க்கலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டீ பிளான்ட்லேருந்து இந்த டீ லீவ்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து பெரிய பெரிய ட்ரேயில் போட்டு அதை உலர்த்தி காய வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுறதுக்காக மிஷின்ஸில் 1 by 1 விட்டுட்டு இருக்கதான் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த டீயோட ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த டீயோட ஹிஸ்ட்ரி எங்கே ஆரம்பிக்குதுன்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடி சைனாவில் ஆரம்பிக்குதுங்க. ஒரு சைனீஸ் சயின்டிஸ்ட் ஒருத்தர் தன்னோட டெஸ்டினேஷனை விசிட் பண்ணுறதுக்காக ஒரு நீண்ட தூர பயணத்தை ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி பயணிச்சுட்டு இருக்கப்ப பாதி வழியில் ரெஸ்ட் எடுக்கலான்னு ஸ்டாப் பண்ணுறாரு. அப்படி ஸ்டாப் பண்ண அவர் தண்ணி தாகமாக இருக்கேன்னு அங்கே உள்ள வாட்டரை எடுத்து பாயில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. அவர் பாயில் பண்ண ஸ்டார்ட் பண்ண அந்த டைமில் அங்கே உள்ள பிளான்ட்லேருந்து சில காஞ்ச இலைங்க அந்த தண்ணியில் வந்து விழுது. இவரும் அந்த தண்ணியை அப்படியே பாயில் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி பாயில் பண்ணுறப்ப கொஞ்ச நேரத்தில் அந்த தண்ணி ப்ரௌனிஷ் கலரில் மாறுறத பார்க்குறாரு. இதை பார்த்து ரொம்ப க்யூரியஸான அவர் அந்த தண்ணியை குடிக்கிறாரு. அந்த தண்ணியை குடித்ததுக்கப்புறம் ரொம்ப புத்துணர்வாக ஃபீல் பண்ணுறாரு. அந்த ஒரு மொமெண்ட்டில் தாங்க அவர் டீயை கண்டுபிடிக்கிறாரு. இப்படி கண்டுபிடிச்ச அந்த டீயை சைனீஸ் பீப்புள் ஜப்பானுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. அங்கே அது நல்ல வரவேற்பை பெறுது. இதை பார்த்துட்டு இருந்த நம்ம ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சைனீஸ் கூட கை கோக்குறாங்க. 2 பேரும் சேர்ந்து டீ ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் கொஞ்ச நாளைக்கு நல்லா தாங்க போயிட்டு இருந்தது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் பிரிட்டிஷ் கம்பெனி சைனாவோட உண்டான அந்த டீ ட்ரேட் ரிலேஷன்ஷிப்பை இழக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது, நாம் ஏன் இந்தியாவில் இந்த டீ பிளான்ட்ஸை கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த ஐடியா. சைனாலேருந்து சீக்ரெட்டாக அந்த டீ பிளான்ட்ஸை எடுத்துகிட்டு வந்து இந்தியாவில் அஸ்ஸாம்லேயும் டார்ஜிலிங்லேயும் ஃபஸ்ட்டு பயிரிடுறாங்க. அதோட ரிசல்ட் நல்ல வரவேற்பை பெறுது. அதுக்கு ஒரு நல்ல லாபமும் அவங்களுக்கு கிடைக்குது. அடுத்து அவங்களோட கவனம் சவுத் இந்தியா பக்கம் திரும்புது. அப்போ தான் அவங்க நீல்கிரில்ஸில் இந்த டீ பிளான்ட்ஸை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. ஊட்டியில் தொட்டபெட்டா பீக்கு கீழே ஒரு 300 ஏக்கர் பரப்பளவில் இந்த டீ பிளான்ட்ஸை நடுறாங்க. இங்கே பயிரிடப்பட்ட அந்த டீ பிளான்ட்ஸோட அவுட்புட்டு அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது. இங்கே விளைஞ்ச மொத்த டீயவும் லண்டனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அங்கே வியாபாரம் சக்கப்போடு போடுது. பிரிட்டிஷர்ஸ் நல்ல லாபம் சம்பாதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்தியாவோட டீ வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்குது. இதுதாங்க டீயோட ஹிஸ்ட்ரி. அடுத்து நம்ம இந்த டீ ஃபேக்ட்ரியில் பார்த்தோம்னா மேலே பார்த்த அந்த டீ லீவ்ஸு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் ட்ராவல் பண்ணி கடைசியாக இங்கே தாங்க வந்து சேருது.
கடைசியாக வர இந்த டீ அவுட்புட்டை டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸில் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலாக பியூரான டீ நமக்கு கிடைக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே விசிட் பண்ணுற பீப்புளுக்கு கீழே இறங்கி வர்றப்ப சூடான டீ டேஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க. நாமளும் நம்ம கொடுத்த டீயை டேஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. வெளி வியாபாரத்துக்காக டீ தூளை பேக் பண்ணிட்டு இருக்கதை இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியுது. அப்படியே இந்த ஃபேக்ட்ரி விட்டு வெளியே வந்தோம்னா இங்கே டீ தூள் செல் பண்ணுறதுக்கு கவுண்டர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்கங்க. இங்கே உள்ள கவுண்டர்ஸில் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் டீ தூள் எல்லாம் நமக்கு கிடைக்குதுங்க. இங்கே உள்ள கவுண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா கேரமன் டீ, க்ரீன் டீ, சாக்லேட் டீ, மசாலா டீன்னு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. உங்களுக்கு எந்த டீ பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வாங்கிட்டு போகலாங்க. அது இல்லாமல் இங்கே உள்ள கஸ்டமர் சர்வீஸ் பற்றி சொல்லணும்னா ரொம்ப அருமையாக இருந்ததுன்னு தாங்க சொல்லணும். ஏன்னா இங்கே சீசன் டைமில் தான் ரொம்ப கும்பல் வரும், ஆஃப் சீசனில் அந்தளவுக்கு கும்பல் இருக்காது. ஸோ நாங்கள் போயிருந்தது சீசன் டைமு. இந்த சீசன் டைமில் வந்த கும்பலை பொலைட்டாக ஹேண்டில் பண்ணாங்க. நம்ம கேட்ட கேள்விக்கு பொலைட்டாக பதில் சொன்னாங்க. அது இல்லாமல் நம்ம டீ பர்ச்சேஸ் பண்ணுறதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அவங்களே கிளியர் பண்ணுறாங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான டீ வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணாங்கங்க. இங்கே ஃப்ளேவர்ஸை பொறுத்த வரைக்கும் பேஸ் டீ தூள் காமன் தாங்க. அதுலேருந்து உங்களுக்கு என்ன வேரியன்ட் வேணுமோ அதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த வேரியன்ட் டைப் ஆஃப் டீ அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு தேவையானதை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. அடுத்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது இங்கே உள்ள சாக்லேட் ஃபேக்ட்ரி தாங்க. கொக்கோ பவுடரு அண்டு சாக்லேட் பேஸ்ட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணி தாங்க இங்கே சாக்லேட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு நடுவில் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸும் சேர்த்துக்கிறாங்க. அதை டிஃப்ரெண்ட் ஷேப்பில் கட் பண்ணி டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் நமக்கு கொடுக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ண சாக்லேட்டை சேல்ஸுக்காக வரிசைக்காக அடுக்கி வச்சுருக்காங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இது ஒரு கவர்மெண்ட் சாக்லேட் ஃபேக்ட்ரிங்க. இங்கே ரேட்டு சீப்பாக இருந்தது, குவாலிட்டியும் நல்லா இருந்ததுங்க. நீங்கள் சாக்லேட் வேணும்னா இங்கே வாங்கிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா வெளியே பஜாரில் கூட வாங்கிக்கலாங்க. உங்களுக்கு எது பெஸ்ட்டாக படுதோ அந்த இடத்த சூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. நம்ம அப்படியே சாக்லேட் ஃபேக்ட்ரியை விசிட் பண்ணிவிட்டு கீழே அடுத்த ஃப்ளோருக்கு வந்தாச்சுங்க. இந்த ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா வின்டர் க்ளோத்ஸ் எல்லாம் சேல் பண்ணிட்டு இருந்தாங்கங்க. கலர் கலராக ஜெர்கின்ஸு, ஸ்வெட்டர்ஸ் எல்லாம் இருந்ததுங்க. ஆனால் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இதோட ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி தாங்க இருந்தது. நாம் அப்படியே அந்த ஃப்ளோரை விட்டு வெளியே எக்ஸிட்டுக்கு வந்தாச்சுங்க. இந்த பிளேஸில் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குங்க. அப்படியே இந்த பார்க்கிங்க்கு பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஜிப்லைன்லாம் போட்டு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சுருந்தாங்கங்க. நாம் அப்படியே இந்த டீ ஃபேக்ட்ரி, சாக்லேட் ஃபேக்ட்ரி இதெல்லாம் விசிட் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே மெயின் ரோட்டுக்கு வந்தாச்சுங்க. இங்கேருந்து பார்க்குறப்போ கீழே இருக்க சிட்டியோட வியூ ரொம்ப அழகாக இருந்ததுங்க. போகிற வழியெல்லாம் இந்த க்ரீனரியான என்விரான்மெண்ட்டு, இங்கே கீழே இருக்க டீ பிளான்ட்ஸு, அதை சுற்றி இருக்க வீடுங்க, பச்சை பசேல்னு பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. நாம் இப்போ எக்ஸாக்டாக எங்கே இருக்கோம்னா பொட்டானிக்கல் கார்டன் இருக்க இடத்துல தாங்க இருக்கோம். இந்த பொட்டானிக்கல் கார்டனுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு டீ ஷாப்பில் டீயை சாப்பிட்டு இந்த பொட்டானிக்கல் கார்டன் இருக்க ஸ்ட்ரீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு கிளம்பியாச்சுங்க. அப்படியே இங்கே போகிற வழியில் 2-3 மாடுங்க அசால்ட்டாக ரோட்டில் போயிட்டுருக்குங்க. நாம் அந்த ஸ்ட்ரீட்டில் ட்ரைவ் பண்ணுறோன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தாங்க ட்ரைவ் பண்ணி ஆகணும். அப்படியே அந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய காஸ்மெட்டிக்ஸு, க்ளோத் ஷாப்லாம் இருக்குங்க. நம்ம ஊட்டி வந்த ஞாபகார்த்தமாக எதுவும் வாங்கணுன்னா இங்கே வாங்கிக்கலாங்க. அப்படியே அந்த ஸ்ட்ரீட்டில் கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம்னா இங்கே ஒரு கிரிக்கெட் கிரவுண்டு இருக்குங்க. பெரிய பெரிய லைட்டெல்லாம் போட்டு அழகாக இருந்தது. பட் நம்மளால் என்ட்ரன்ஸ் உள்ளே போக முடியலங்க.
இப்போ நீங்கள் பார்க்குறது கவர்மெண்ட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூட்டுங்க. அப்படியே இந்த ஸ்ட்ரீட்டில் உள்ளே போனோம்னா உள்ளே நிறைய கடைகள் இருக்குது. அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக் ஷாப், பேக்கரின்னு நிறைய கடைங்க இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு அப்புறம் லோக்கல் பஜாரில் இங்கே நம்ம சாக்லேட் வாங்கலாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேச்சி கடைன்னு சொல்லி ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை இருக்குது. இங்கே டீ, காஃபி, டிஃபன்னு எல்லாமே வச்சுருந்தாங்க. அடுத்து நம்ம அந்த கடையை தாண்டி லெஃப்ட் எடுத்து ஒரு ரோட்டுக்குள்ளே கீழே இறங்கி வந்தாச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் எல்லாம் உள்ளே இருக்குங்க. இங்கேயும் நமக்கு சாக்லேட்ஸு இதெல்லாம் கிடைக்குதுங்க. என்ன கைஸ், என் கூட சேர்ந்து இந்த டீ ஃபேக்ட்ரி, சாக்லேட் ஃபேக்ட்ரி, பொட்டானிக்கல் கார்டன் ஸ்ட்ரீட்டு இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. This is Raj signing off on behalf of Bizarre Clicks. See you in the next video. Bye.